என் அன்பு சகோதரிகளே, இந்த தபசு காலத்தின் 19வது நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியான வேளையில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை. இயேசு தேவாலயத்தில் காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்து காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை என்று ஊழியத்திற்கு தேவை, ஊழியர்களுக்கு தேவை. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக பல நிலைகளில் நாம் ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வர வேண்டும். ஆண்டவர் காணிக்கை பெட்டியின் பக்கத்தில் உட்கார்ந்து காணிக்கை போடுகிறதை பார்க்கிறார் என்று பதிவு பண்ணுறார். அப்படின்னா தட் இஸ் இம்பார்ட்டண்ட் an offering. அந்த ஆஃபரிங்கில் ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் எப்படி காணிக்கை கொடுக்கிறீர்கள்? இங்கே ஒரு ஐஸ்வர்யவான்களை குறித்தும் ஏழை விதவை குறித்தும் பதிவு பண்ணுறாங்க. ஐஸ்வர்யவான்கள் தங்களிடத்தில் இருக்கிறதை கொஞ்சம் எடுத்து வந்து காணிக்கை போடுகிறார். இந்த ஏழை விதவை தனது பிழைப்புக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிறதாக வேதம் சொல்கிறார். என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் எப்படி காணிக்கை கொடுக்கிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் ஆண்டவருடைய திருப்பணிக்காக காணிக்கை கொடுக்குறோமா? என்னுடைய பேர் வரணும், என்னை பேரை சொல்ல வேண்டும், என்னுடைய பேர் பதிவில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காணிக்கை செலுத்துகிறோமா? இங்கே ஐஸ்வர்யவான்கள் அப்படி செலுத்தியிருக்கிறார்களோ என்ன தெரியல. அவர்கள் தங்களது மிகுந்த ஐஸ்வர்யத்திலிருந்து தனக்குரிய எல்லாவற்றிலிருந்து கொஞ்சம் எடுத்து வந்து காணிக்கை போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் என்று சொல்கிறாரு. அவர்கள் தங்களுக்குரியதிலிருந்து அதிகமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏழை விதவையோ தனக்குள்ளதை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்று பார்க்க. இதை சிறப்பாக ஏழை விதவை அதிகமாய் கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஐஸ்வர்யவான்கள் தேவாலயத்தில் வந்து காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை கொடுத்துட்டு திரும்பி அவர்களுக்கு போனால் அவர்கள் சாப்பிடுவதற்கு, அவருடைய அன்றாட தேவைகளுக்கு, அவருடைய பணிகளுக்கு உரிய பணம் அவருடைய இல்லத்தில் இருக்கும். அதை நம்பிக்கை அவர்கள் காணிக்கை கொடுத்தாலும் இடத்துல இருப்பதை கொண்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற காரியம் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஏழை விதவையோ இங்கே காணிக்கை போட்டுட்டார். தனக்குரிய எல்லாவற்றையும் போட்ட பிறகு வீட்டுக்கு போனால் ஒன்றும் இல்லை என்பது அவளுக்கு தெரியும். அடுத்த வேலை ஆண்டவரை நம்பணும்னு தெரியும். இதை தான் ஆண்டவர் அங்கே கணிக்கிறார். காணிக்கை கொடுத்த பிறகு நீங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் எப்படி காணிக்கை கொடுக்குறோம்? கொஞ்சம் காணிக்கை கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம். அடுத்த வேலைக்கு, அடுத்த காரியத்துக்கு பணத்தை நம்ம இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு போயிடும். அதை அவர் பெருசாக பார்க்கறதில்ல ஆண்டவர். இங்கே ஏழை விதவை காணிக்கை போட்ட பிறகு ஆண்டவர் மேல் நம்பிக்கை அதிகமாய் வைக்கிறார். அடுத்த வேலை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்கிறார். ஆகவே காணிக்கை கொடுக்கறதில் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். அதனால தான் ஐஸ்வர்யவான்கள் போட்டதை விட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று சொல்கிறார். இந்த தபசு காலங்களில் நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் உதாரணத்துடனே கொடுக்க முன் வர வேண்டும். வேதத்தில் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் மக்கதோனியா திருச்சபையாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து அவர்கள் உதாரணத்துடைய மனமகிழ்ச்சியோடு காணிக்கை கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் காணிக்கை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரியே, உங்களுடைய காணிக்கை ஆண்டவரை மையப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதற்காக இருக்க வேண்டும். ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் மாதிரிகளாக இருக்க வேண்டும். அதுதான்
நம்முடைய ஆலயத்தில் காணிக்கை எடுக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு போடுகிற காணிக்கைகளை ஆண்டவர் கணித்து அதை 1000 மடங்கு திருப்பி தருகிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஒருவருக்கும் ஆண்டவர் கடன்காரன் அல்ல, அவர் கொடுக்கிறத திருப்பி கொடுக்கிறவர். என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுங்கள், ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். இங்கே ஆண்டவரை நம்பி தேவாலயத்தில் வந்த ஏழை விதவை தனக்குரிய எல்லாவற்றையும் போட்டார். அவளை குறித்து பெருமையாக ஆண்டவர் சொல்கிறார். 44ஆம் வசனத்தில், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று அவளை முன்னிறுத்தி பெருமை பாராட்டுகிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவராகிய இயேசு சகையோடு பயணித்து வரும்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சகைவு இயேசுவை பார்த்து சொல்கிறான், என் ஆஸ்தியில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன், அநியாயமாக யாரிடத்தில் வாங்கியிருந்தால் 4 அத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு அவனை கனம் பண்ணி, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய மகனாக இருக்கிறானே என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எப்படி காணிக்கை செலுத்துகிறீர்கள்? திருச்சபையின் வளர்ச்சிக்காக, ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுவதற்காக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் காணிக்கையினால் ஊழியத்தையும் ஊழியர்களை தாங்குங்க. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கென்று கொடுக்கிறவர்கள் ஒருவரும் தரித்திரர் ஆனதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த, ஆண்டவர் உங்களை அடையாளப்படுத்துவதற்கு ஏதுவாக நீங்கள் ஆண்டவருக்கென்று உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனர், இந்த தபசு காலங்களின் 19வது நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். நம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இல்லை என்ற நிலையை அவருடைய இல்லங்களில் இராதபடிக்கு சகல இகவர நன்மைகளை ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய்த்தார். ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்க, தங்கள் காணிக்கையினால் உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய திருப்பணி ஆற்றுவதற்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தபசு காலங்களில் தங்களை ஆராய்ந்து பார்த்து இன்னும் உண்மை நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களை உள்ள ஒப்பு கொடுக்கிறேன், பொருட்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து செய்தார் நாமத்தினால் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.